தெலுங்கு நடிகர் பவன் கல்யாணோட நடிப்பில் ரீசெண்டாக தேட்டரில் ரிலீஸ் ஆன படம் ஹரிஹர வீரமல்லு. படத்தோட முதல் பாகம் தேட்டரில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போது இந்த படத்தோட அஃபிஷியல் ஓடிடி ரிலீஸ் தேதி அமேசான் பிரைம் ஓடிடி தளத்தில் தமிழ் லாங்குவேஜ்லையும் ஆகஸ்ட் 20 ரிலீஸ் பண்ணுறதா ப்ரீ அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. நடிகர் சிவகார்த்திகேயனோட நடிப்பில் அடுத்ததாக தேட்டரில் ரிலீஸ் ஆக போகும் படம் மதராசி. படம் செப்டம்பர் 5 தேட்டரில் ரிலீஸ் ஆகுது. ஏஆர் முருகதாஸ் அவர்கள் ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் நடிகர் சிவகார்த்திகேயன் அவர்கள் மதராசி படத்தில் ரகுன்ற கதாபாத்திரத்தில் நடிச்சிட்டு இருக்கிறதாவும், படத்தில் சிவகார்த்திகேயன் அவர்கள் ஒரு ஆர்டினரி மேனாக இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்ட்டான கதாபாத்திரமாக இருப்பார்னு ஏஆர் முருகதாஸ் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு. மலையாள நடிகர் பிஜி மேனன் அவர்கள் விக்ராந்துக்கு ஃபாதராக இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. மதராசி படத்தோட அடுத்தடுத்த அப்டேட்ஸ் அப்கமிங் டேஸில் வெளியாக போகுது. ட்ரெய்லர், ஆடியோ லான்ச், அடுத்தடுத்த சிங்கிள் படக்குழுவினர் வெளியிட போகிறாங்க. அனிருத்தோட மியூசிக்கில் செப்டம்பர் 5 படம் தேட்டரில் ரிலீஸ் ஆகுது. வார் 2 படத்தோட அஃபிஷியல் கலெக்ஷன் ரிப்போர்ட் வெளியிட்டிருக்காங்க. படம் வெளியாகி இதுவரைக்கும் 300 கோடிக்கு மேலே கிராஸ் ஆகியிருக்கு. இந்தியாவில் மட்டுமே 240 கோடி வசூலாகியிருக்கிறதா அஃபிஷியலாக அறிவிச்சிருக்காங்க. கூலி மற்றும் வார் 2 இரண்டு படங்களும் ஒரே தேதியில் தேட்டரில் ரிலீஸ் பண்ணாங்க. இதில் கூலி படம் தான் கம்மியான நாட்கள்லே, அதாவது ரீசெண்டாக வெளியிட்ட அஃபிஷியல் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் ரிப்போர்ட்டில் வெளியான முதல் 4 நாட்களில் படம் 404 கோடிக்கு மேலே வசூலாகியிருக்கிறதா அறிவிச்சிருக்காங்க. இந்த இரண்டு படத்தில் அதிகமான வசூல் கூலி படம் தான் கம்மியான நாட்களில் வசூலாகியிருக்கு. இப்போது இந்த இரண்டு படத்தோட அஃபிஷியல் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் ப்ரொடியூசர் சைட்லேருந்து வெளியிட்டிருக்காங்க. அலாவுதீன் அற்புத விளக்கு படத்துக்கு அடுத்ததா ரஜினி கமல் அவர்கள் ஒரு புதிய படத்தில், அதுவும் டைரக்டர் லோகேஷ் கனகராஜோட இயக்கத்தில் இணைய போகிறதா பேச்சுவார்த்தை நடந்துகிட்ருக்கு. இந்த படத்துக்கு RKFI மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் இணைஞ்சி ப்ரொடியூஸ் பண்ண போகிறதா கூட டாக்ஸ் போயிட்டுருக்கு. லோகேஷ் கனகராஜ் அவர்கள் இந்த படத்தை இயக்க போகிறாராம். இப்போது இந்த நியூஸ் சோஷியல் மீடியாஸில் அன்அஃபிஷியலாக ட்ரெண்ட் ஆகிட்டு வந்துட்டுருக்கு. நடிகர் தினேஷ் கலையரசன் நடிப்பில் தண்டா காரண்யம் படத்தோட அஃபிஷியல் ரிலீஸ் தேதி ப்ரொடியூசர் சைட்லேருந்து அறிவிச்சிருக்காங்க. படம் செப்டம்பர் 19 வார் பேஸ்டு மூவியாக தேட்டரில் ரிலீஸ் ஆக போகுது. படத்தோட அஃபிஷியல் ரிலீஸ் தேதி படக்குழுவினர் ரீசெண்டாக புதிய போஸ்டர் வெளியிட்டு அப்டேட்ஸ் கொடுத்துருக்காங்க.